இதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணியிருந்தீங்களா? பண்ணியிருக்கேன். ஓ! வெரி குட், வெரி குட். ஸோ, நான் என்னோட பத்தி சொல்லிடுறேன். ஷார்ட்டா சொல்லிடுறேன். நான் வந்து கோவிட் டயத்துல மெடிடேஷன் வந்தேன். நெறைய டீப் மெடிடேஷனுக்கு அப்போ தான் நான் ஒரு விதமான டிப்ரெஷனு, இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருந்தது. அதுலேருந்து கம்ப்ளீட்டா வெளிய வந்துட்டேன் மெடிடேஷன் பண்ணி. ஸோ, மெடிடேஷன் ஒரு நாள் பண்ணாம அந்த டே வந்து எனக்கு நடக்காது. ஸோ, மெடிடேஷன் 1 ஹவர் பண்ணா தான் அந்த டெய்லி எனக்கு ஹேப்பியா இருக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு டிப்ரெஷன் அந்த மாரி போயிடுவேன். ஸோ, நான் வந்து ஐடி ஃபீல்ட்ல இருக்கேன், சாஃப்ட்வேர். பட் இது நெறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும்னு ஒரு இன்டென்ஷன் இருக்கு. ஸோ, ஹேப்பி தட் யூ ஜாயின்ட் டுடே. ஓகே. இந்த மெடிடேஷன் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தா தான் டெய்லி பண்ண முடியும். ஏதோ பிளைண்டா பண்ணணும்னா பண்ண முடியாது. அந்த டெடிகேஷன், சீரியஸ்னஸ் இருந்தா தான் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். புக்ல படிச்சது வேற, நம்ம ஓனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வேற. அதனால ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். என்ன இது மெடிடேஷன்னா என்ன? எப்படி பண்ணணும்னு. ஸோ, நான் வந்து இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். தெரியுதா சொல்லுங்க? ஷோ பிஃபோர் ஐ ஸ்டார்ட், இவர் வந்து என்னோட குருஜி, பத்ரிஜி. இவரு தான் ஈஸியா மெடிடேஷனுக்கு ஈஸியா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எதுவுமே பணம் இல்லாம ஃப்ரீயா, ஒரு ஃப்ரெண்ட்லியா குரு. இந்த சொசைட்டில இல்லைன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இவரு அவர் இப்படி இப்படின்னு எதுவுமே ஜட்ஜ்மெண்ட் இருக்காது. ஸோ வெரி மச் ஃப்ரெண்ட்லி. ஐ அம் வெரி மச் தேங்க்ஃபுல் டு பத்ரிஜி. இஸ் எ பியூட்டிஃபுல் பெர்சன், ஃப்ரெண்ட்லி பெர்சன். இந்த மாதிரி சீரியஸா இருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன குழந்தை மாதிரி பேசுவாங்க. பட் மெயின் என்னன்னா, இந்த சொசைட்டில மணி கேட்கக்கூடாது. மெடிடேஷன் இஸ் ஃப்ரீ ஃபார் எவ்ரிபடி. ஓகே. ஸோ, மெடிடேஷன் எப்படின்னா, இது ஒரு ஏதோ பண்றது கூட கிடையாது. அது வந்து ஒரு பீயிங் ஸ்டேட் சொல்லுவாங்க. பீயிங்னா என்னன்னா, நமக்குள்ள அது ஏற்கனவே இருக்கு. அது வந்து நாம கனெக்ட் பண்ணணும். மெடிடேஷன் வந்து ஏதோ செய்றது கூட கிடையாது. அந்த பீயிங் ஸ்டேட்ல கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அங்க இருக்கணும். ஸோ, அதனால தான் இது நேச்சுரலா ஃபீல் பண்ணணும். எந்த மாரி எஃபர்ட் இல்ல இந்த மெடிடேஷன்ல. பிரெத் வந்து ஹோல்ட் பண்றது, தலை இப்படி போடுறது, பேக் வந்து எப்படி ஸ்ட்ரைட்டா பண்றது, இது எல்லாமே நேச்சுரல் இல்லாம மெத்தட்ஸ். தீஸ் ஆர் ஆல் நாட் நேச்சுரல். ஸோ, அதனால எப்படி நம்ம கிரவுண்ட் ப்ரிப்பேர் பண்றது மெடிடேஷன்னா, குழந்த ஆகணும். சின்ன குழந்தை மாரி நம்ம அந்த மைண்ட் வந்து வச்சுக்கணும். என்னது இது? என்னது இது? பண்ணலாம் பண்ணலான்னு. ஸோ, பட் அந்த சின்ன குழந்தை மைண்ட் ஆ இ இந்த வயசுல நமக்கு வராது. ஏன்னா நெறைய பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் இருக்கும் இல்லையா? அந்த நெறைய தாட்ஸ் வந்து இந்த பிரசன்ட் மூமெண்ட்ல நெறைய டிஸ்டர்ப் வந்துட்டே இருக்கும். ஸோ, பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்னால இந்த பிரசன்ட் மூமெண்ட் வந்து நம்ம மிஸ் ஆயிடும். என்ஜாய் பண்ண முடியாது. இந்த பிரசன்ட் மூமெண்ட்ல இது ஒரு ஜாய்ஃபுல்லான ஸ்டேட் இது. இந்த ஸ்டேட்ல நாம ஜாலியா இருக்கலாம். ஸோ, அந்த மாரி சின்ன குழந்தை மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் மெடிடேஷனுக்கு. ஸோ, பாஸ்ட் இல்ல, ஃபியூச்சர் இல்ல. இந்த மூமெண்ட்ல வந்து 100% ஃபோக்கஸ் பண்ணணும். பட் நம்ம மைண்ட் எப்படின்னா, அவர் இப்படி அ டிஸ்ட்ராக்ஷன் வரும், எஸ்கேப் ஆகும், கோபம் வரும், ஆங்ஸைட்டி வரும். இதெல்லாம் மைண்டோட எமோஷன்ஸ் வரும். அது வந்து அப்படியே வாட்ச் பண்ணி தனியா வச்சுக்கணும். அதான் சின்ன குழந்தையோட மைண்ட் செட். ஸோ, எந்த ஒரு எமோஷன்ஸ்க்கு உடனே போக்கூடாது. ஒரு பாஸ் குடுத்துட்டு, அத வாட்ச் பண்ணி விட்டுடணும் அப்படியே. ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, அட்டாச் ஆகக்கூடாது. உடனே டிட்டாச் பண்ணணும்.
ஸோ அந்த அந்த மாரி குழந்த மைண்ட் செட் ரெடி பண்ணிட்டு மெடிடேஷன்ல உட்கார்ட்டீங்கன்னா, இங்க அவ்வளோதான். எங்கேயோ போயிடலாம். ஸோ அடுத்தது என்னன்னா, மெடிடேஷன் எப்படி உட்காரணும்? எப்படி உட்கார்றது? சேர் மேல உட்காரலாம், கீழ உட்காரலாம், சோஃபா, பெட் எங்க வேணாலும் உட்காரலாம். எந்த மாரி டிஸ்கம்ஃபர்ட் இருக்கக்கூடாதுங்க. ஆ வால் சப்போர்ட் எடுத்துக்கலாம். பேக் வந்து இப்படி டைட்டா வைக்க தேவையில்ல. ஸோ ரொம்ப ம். கம்ஃபர்டபுளா உட்காருட்டு, ஹேண்ட்ஸ் வந்து இப்படி கிளாஸ்ப் பண்ணணும். அப்படி காலு மேல வச்சுக்கிட்டு, ஹெட் வந்து லிட்டில் பிட் டில்ட் எப்படி பண்றது? டில்ட் பண்ணிட்டு, ஸோ கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் பண்ணணும் பாடி. இந்த இடம், பேக்கு, கால் எல்லாமே ஒரு ரிலாக்ஸ்டு ஃபீலிங் வந்த உடனே, மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும். மைண்ட் ரிலாக்ஸ் எப்படி பண்ணணும்? சப்போஸ் தலைவலி இருந்துச்சுன்னா, அது மைண்ட் ரிலாக்ஸ்டா? இல்ல. உங்க ஃபோக்கஸ் வந்து தலைவலி மேல போயிடும். ம். ஸோ அது வந்து ரிலாக்ஸ்டு மைண்ட் கிடையாது. அதனால நல்லா ரிலாக்ஸ்டு மைண்டா எந்த வலி இல்லாம கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டில்னஸ் அப்படியே கொடுக்கணும். ஸ்டில்லா இருக்கணும். எந்த மாரி மூவ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. இப்படி 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 மூவ் பண்ணக்கூடாது. உட்கார்ட்டீங்கன்னா ஒரு கல்லு மாரி அப்படியே உட்காரணும். அதான். நல்லா கம்ஃபர்டபுளா உட்காரணும். ஸோ இந்த உட்கார்ன உடனே பாடி, மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆன உடனே, நமக்கு வந்து ஃபோக்கஸ் தானா வந்து நம்மோட பிரீத்திங் மேல தானா போயிடும். அதுதான் இந்த ஃபோட்டோல காமிச்சாங்க பாருங்க. நம்மோட அப்சர்வேஷன் வந்து இந்த இடத்துல பிரீத் மூக்கு இடம். இந்த இடத்துல வந்து அந்த பிரெத் மூவ்மெண்ட்க்கு கனெக்ட் பண்ணணும். எப்படி உள்ள போறது? எவ்வளோ நேரம் இருக்கு? திருப்பி எப்படி வெளிய வருது? குட்டி குட்டியா அது அப்சர்வ் பண்ணணும். அந்த மூவ்மெண்ட் அப்சர்வ் பண்ணணும். எப்படி இருக்கு? ஸ்லோவா இருக்கா? ஃபாஸ்ட்டா இருக்கா? சின்ன குழந்தை பிரீதிங் எப்படி இருக்கும் பாருங்க. நல்லா அழகா இருக்கும். அந்த மாரி அப்சர்வ் பண்ணணும். அந்த பிரெத் மூவ்மெண்ட் இங்க அப்சர்வ் பண்ணணும். இல்ல இங்க பண்ண முடியலன்னா, இப்படி கூட அப்சர்வ் பண்ணலாம். இந்த மூவ்மெண்ட்க்கு அப்சர்வ் பண்ணலாம். சில பேர் வந்து இந்த இடத்துல எனக்கு பிரெத் இங்க நல்லா தெரியுது, மூவ் ஆகுறது தெரியுதுன்னா, அங்கேயே அப்சர்வ் பண்ணுவாங்க. ஓகே பரவால்ல. அங்கேயே அப்சர்வ் பண்ணுங்க. செஸ்ட் இடத்துல வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க நெறைய பேரு. நெறைய பேர் வந்து ஸ்டமக் தொப்பை எங்க பிரெத் மூவ் ஆகுது, அந்த பிரெத் மூவ் ஆனது கனெக்ட் பண்ணணும். இந்த நேச்சுரல் பிரெத் ஈஸியா தானா நடந்த பிரெத். நம்ம எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுங்க. இதெல்லாம் நேச்சுரல் கிடையாது. தானா நடந்த பிரெத் நம்மோட அப்சர்வேஷன் கண்ணு மூடிட்டு அங்கே வைக்கணும். அது உங்களோட சாய்ஸ். எங்கே அப்சர்வ் பண்ண முடியும் உங்கனால? மூக்கா? இல்ல இந்த மாரி ஃப்ளோவா? த்ரோட்டா? செஸ்ட்லவா? இல்ல தொப்பை கிட்டயா? அந்த மூவ்மெண்ட்க்கு வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐடியா வரும். பாருங்க பிரெத் வந்து அதுதான் நம்மோட நேச்சுரல் பிரெத். எந்த எமோஷன்ஸ் இல்ல. மைண்ட் காமா இருக்கு. பாடி ரிலாக்ஸா இருக்கு. வேற ஏதாவது தெரியுதா அந்த ஃபோட்டோல? பிரெத் அப்சர்வ் பண்ணனா, அது நேச்சுரலான சகஜமான ஸ்டேட் இது. ஸோ இந்த ஸ்டேட்ல என்ன ஆகும்னா, நமக்கு எனர்ஜி கிடைக்கும். காஸ்மிக் எனர்ஜி சொல்லுவாங்க. பிராணா எனர்ஜி நமக்கு என்டர் ஆகுது. அது உடனே வராது. பட் பிராக்டிஸ் பண்ண பண்ண நமக்கு எனர்ஜி ஃப்ளோ தெரியும். ஸோ எந்த மாரி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம ஒவ்வொரு செகண்ட் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். கேப் குடுத்தீங்கன்னா, நீங்க எத எதோ யோசிச்சுட்டு போயிடுவீங்க. ஸோ கேப் குடுக்காம ஒவ்வொரு செகண்ட் பிரெத் தவிர வேற எதுவுமே ஆக்டிவிட்டி இல்ல. நேச்சுரல் பிரெத் அப்சர்வ் பண்ணணுங்க. அவ்வளோதான். இது சிம்பிள் சப்ஜெக்ட் தான். சொல்றது வந்து நெறைய இப்படி இப்படி சொல்லுவாங்க. திருப்பி திருப்பி திருப்பி. ஸோ அடுத்து லாஸ்ட் ஸ்லைடு என்னன்னா, மியூசிக். சைலன்ஸா உட்கார்றது சில பேருக்கு கஷ்டமா இருக்கும். அதனால மியூசிக் இருக்கு. மெடிடேஷனுக்காகவே ஒரு மியூசிக் இருக்கு. ஒரு நல்ல ஸ்பீக்கர். நான் வந்து என்னோட ஸ்பீக்கர் இருக்கு. இது ஒரு நல்ல சவுண்ட் வரும். இத வச்சுட்டு பண்ணுவேன். ஸோ யாரோ ஜாயின் ஆகுறாங்க. ஒரே நிமிஷம். பிரபா, 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 பிரபா. ஓகே. வெல்கம், வெல்கம் அக்கா. ஸோ அதனால ஆ
இதான் இந்த ஸ்பீக்கர்ல வந்து எனக்கு நல்ல மியூசிக் கிடைக்கும். நான் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அந்த மியூசிக் வந்து கவனிக்கணும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன? அதோட சவுண்ட் எப்படி இருக்கு? அது கவனிக்கணும். ஸோ அந்த மியூசிக் கவனிச்சா என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஐடியா வரும். ஓஹோ! இந்த இந்த இன்ஸ்ட்ருமென்ட்டோட மியூசிக் இப்படி இருக்குமா? அந்த எவ்ரி நோட் ஆஃப் த மியூசிக் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே. இது தபலா, இது வயோலின், இது ஆ சித்தார் சொல்லுவாங்க. ஸோ இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து உங்கள் பாடி, மைண்ட் என்ன ஆகும்னா, பாடி அண்ட் மைண்ட் வந்து ஒரே இன்ஸ்ட்ருமென்ட்டா ஆயி, அந்த மியூசிக் வந்து ரிமோட் கண்ட்ரோலா உங்க பாடி, மைண்ட் வந்து அப்படியே போயிடும். எவ்வளோ சூப்பரா இருக்கும் பாருங்க. அப்போ உங்களுக்கு தாட்ஸ் வர சான்ஸே கிடையாது. ஸோ நல்லா மியூசிக் என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய்மெண்ட்னா என்ன இங்க? இந்த சினிமா மியூசிக், படம் மியூசிக் கிடையாதுங்க இது. இது வந்து மெடிடேஷன் மியூசிக். கொஞ்சம் ஸ்லோவா வரும். மியூசிக் வந்து எதுவுமே மிஸ் பண்ணாம மியூசிக் கூட அப்சர்வ் பண்ணணும். அந்த பியூர் அப்சர்வேஷன். அப்சர்வேஷன் எப்படி இருக்கும்னு தெரியுமா? எந்த மாரி எமோஷன்ஸு, பயம் இல்லாத இட்ஸ் நேச்சுரல் அப்சர்வேஷன். பிரெத் மேல அப்சர்வேஷன் இருக்கும். உங்க மியூசிக் அந்த நோட் ஆஃப் த மியூசிக் மேல அப்சர்வேஷன் இருக்கும். எவ்வளோ ஈஸியா இருக்கும் பாருங்க. ஸோ இதனால உங்களுக்கு டைம் தெரியாது. ஒரு 30 நிமிஷம் பண்ணலாம் மியூசிக்கோட. சொல்றது புரியுதா? ஸோ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எனி டவுட்ஸ்? தீபா? ஓகே. ஸோ No, ஓகே. ரைட். ஸோ அவ்வளோதான் ஸ்பீச்சு. ஆ நான் வந்து கைட் பண்றேன். ஸோ 30 நிமிஷம் கரெக்ட்டா ஒரு உங்க சவுண்ட் வந்து நெறைய வச்சுக்கங்க. கரெக்ட்டான வால்யூம்ல. எப்படி ஷேர் பண்றது மியூசிக்? To share audio, share a tab instead. நெறைய பேர் ஜாயின் ஆயிடுவாங்க பார்த்தேன். பட் மேபி இந்த டயத்துல ஓகே. மியூசிக் ரெடியா வச்சுக்கிட்டேன். மியூசிக் கேக்குதா சொல்லுங்க. ஆம், இங்க. கேட்கலம்மா. கேட்கல ம். சார். ஓகே. ஒரே நிமிஷம். இப்போ ஓகே. கேக்குதா? ரைட்? ஓகே. நான் உடனே ப்ளே பண்ண மாட்டேன். இப்போ நம்ம மெடிடேஷனுக்கு வந்து ரெடியா ப்ரிப்பேர் ஆயிடும். ஓகே. உட்காருங்க. எப்படி உட்காருது? கம்ஃபர்டபுளா உட்காருங்க. கிளாஸ்ப் யுவர் ஹேண்ட்ஸ் லைக் திஸ். இப்படி வச்சுட்டு கண்ணாடி இருந்தால் கழட்டிடுங்க. ஹெட் வந்து இப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் இப்படி டில்ட் பண்ணிட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணுங்க. ஐஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். பாடி வந்து ஆ கை வந்து இது மேலே வச்சுக்கோங்க. லேப் கால் மேலே வச்சுக்கோங்க. கால் மேலே வச்சுங்க. அவ்வளோதான். ஸோ கம்ஃபர்டபுளாக உட்காருங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். ஐஸ் க்ளோஸ் பண்ணுங்க. பாடி எங்கே கம்ஃபர்ட் இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்குங்க. மூவ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குங்க நிறையா.
மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவேங்க. ஒரு 30 நிமிஷம் வந்து உங்களுக்கு எதுவுமே ரஷ் இருக்கக்கூடாது. இப்போ நீங்க ஒரு மேல் இல்ல, ஃபீமேல் இல்ல, உங்க பேர் இல்ல, பெர்சனாலிட்டி இல்ல. நீங்க ஒரு பாடி அண்ட் மைண்ட் தான். அதான் கவனிக்குங்க. மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்க. மைண்ட், பாடி ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. அது ஒரு ஃபீலிங் வந்த உடனே நம்ம எங்கே போனோம் இப்போ? பிரெத் அப்சர்வ் பண்ணணும். பிரெத் எங்க இருக்கு? மூக்கு, நாஸ்ட்ரல்ஸ். அங்க அப்சர்வேஷன் கொண்டு போங்க. எப்படி பிரெத் உள்ள போறது? எப்படி வெளியே வருது? ஃபாஸ்டா இருக்கா? ஸ்லோவா இருக்கா? அந்த மூமெண்ட் ஆஃப் த பிரெத் அப்சர்வ் பண்ணுங்க. இல்லைனா செஸ்ட்ல பிரெத் மூமெண்ட் கனெக்ட் பண்ண முடியுதா அப்சர்வ் பண்ணுங்க. இல்லைனா ஸ்டமக்ல பிரெத் மூமெண்ட் இருக்கா அங்கேயும் அப்சர்வ் பண்ணுங்க. எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. தானா நேச்சுரல் பிரெத் தான் அப்சர்வ் பண்ணணும். ஒரு பிரெத் கூட மிஸ் பண்ணக்கூடாது. நேச்சுரல் பிரெத், ஈஸி பிரெத். இன்ஹலேஷன், எக்ஸலேஷன். தாட்ஸ் வரும் அப்பப்போ. ஆனால் தாட்ஸ் வந்து கட் பண்ணிட்டு நம்ம பிரெத் கூட ஜாயின் ஆகணுங்க. அப்போதான் அந்த தாட்ஸ் வந்து தானாக போயிடும். உங்கள் ஃபுல் அட்டென்ஷன் வந்து பிரெத்து மேலே தான். பிரெத்து தாண்டி எங்கேயும் போகாதுங்க. ஒரு 30 நிமிஷம் நேச்சுரல் பிரெத். எந்த மாதிரி எமோஷன் இல்லை. சிம்பிளாக பிரெத் வந்து அப்சர்வ் பண்ணுங்க, அவ்வளோதான். எமோஷனோட பிரெத் அப்சர்வ் பண்ணக்கூடாது. சிம்பிளாக ஒரு சின்ன குழந்தை மைண்ட். இப்போ நம்ம எல்லாம் இப்போ சின்ன குழந்தை மைண்டு. அப்சர்வ் த பிரெத். மியூசிக் ஸ்டார்ட் பண்ணுறேன். எவ்ரி நோட் ஆஃப் த மியூசிக் என்ஜாய் பண்ணுங்க.
பிரெத் அப்சர்வ் பண்ணிட்டே இருங்க. பிரெத் தாண்டி போகக்கூடாது. நோ தாட்ஸ் வாட்ஸ்எவர். Natural breath. Soft breath. Easy breath. அந்த மூமெண்ட் ஆஃப் த பிரெத்துக்கு அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு பிரெத் அப்சர்வ் பண்ணி தான் ஆகணும். லாஸ்ட் 20 நிமிஷம். டோன்ட் ஓப்பன் யுவர் ஐஸ். ஐஸ் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கணும்.
நிமிஷம்தான் breath அப்சர்வ் பண்ணிட்டே இருங்க. Observation is powerful. Natural breath. Inhalation, exhalation. Inhalation, exhalation. Natural breath. Keep watching, keep watching, keep watching. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான்.
கண்ணு ஓப்பன் பண்ணக்கூடாது. கைங்கள் அப்படியே வெளியே எடுத்துட்டு கண்ணு மேலே வச்சுக்கோங்க. ஒரு 5 செகண்ட்ஸ். 5, 4, 3, 2, 1. மெதுவா கண்ணு ஓப்பன் பண்ணுங்க. கண்ணு தெரிச்சு பாருங்க. இப்போதான் நம்ம இந்த மெட்டீரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டோம். உங்கள் பேர், பர்சனாலிட்டி, நம்மளோட லைஃப்க்கு வந்துட்டோம். எப்படி இருக்கு? இந்த மாதிரி மியூசிக் இருந்தால் நமக்கு எதுவுமே யோசனை வராது. இந்த மியூசிக் என்னன்னா பாடி மைண்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகிடும். ஸோ உங்களால் எதுவுமே யோசிக்க முடியாது. ஸோ மியூசிக் பிரெத் ரெண்டுமே சேர்த்திங்கன்னா தட் இஸ் மியூசிக் மெடிடேஷன். எப்படி இருந்தது தீபா விஜயராகவன்? கேட்கல. மியூட் இருக்கு. ஓகே. ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அது மைண்ட் போயிட்டே இருந்து திரும்ப திரும்ப கொண்டு வர பரவாயில்ல. மாதிரி தான் இருந்தது. எப்படின்னா முதல் நாள் 30 நிமிஷம் உட்காருதே பெரிய விஷயம். பட் பண்ண என்ன ஆகும்னா அது ஈஸி ஆகிடும். ஸோ அதான் 2 நல்ல மினிட்ஸ்க்கு மேல மேக்ஸிமம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அது மைண்ட் டைவர்ட் ஆகி போகுது. திரும்ப நான் அப்படியே எடுத்துட்டு வரேன். சூப்பர். இந்த மியூசிக் கூட நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன, இந்த மியூசிக்ல என்னன்னா நிறைய ஃப்ளூட் ஓடிட்டு இருந்தது. அந்த ஃப்ளூட் ஆமா. சூப்பரா இருக்கு. ஃப்ளூட்டு, தபலா, வயோலின். ஸோ நம்ம பாடி மைண்ட் மியூசிக் அப்படியே கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இங்கே எதுவுமே வராது அப்போ. ஓகே, சூப்பருங்க. 30 நிமிஷம் உட்காருங்க. 30 நிமிஷமே ஒரு 1 hour மாதிரி இருந்துச்சா? ஆமா. ஓகே, தீபா ஸ்ரீனிவாசன் அக்கா எப்படி இருந்தது? ஓகேவா? ஓகேண்ணா. சூப்பர் ஓகே ஓகே. சூப்பர். சவிதா அக்கா சொல்ல தேவையில்ல. ஷி இஸ் ஆல்ரெடி அ மாஸ்டர். எப்படி இருந்தது அக்கா? இது டிஃப்ரெண்ட் மியூசிக் ப்ளே பண்ணிட்டேன். ஸோ ஷுட் பி ஃபைன். சூப்பர்மா. எப்பவும் போல நல்லா இருந்தது. ஆனா காலையில பண்றது இன்னும் நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணேன் இப்போ. ஏன்னா காலையில பண்ணிட்டு இப்ப இது பண்ணும்போது மார்னிங் தான் பெஸ்ட்ன்ற மாதிரி தோணுது. அப்படியா? மேபி ஃபியூச்சர்ல பிளான் பண்றேன். காலையில என்னன்னா தூக்கம்ல இருந்து வெளியே வர முடியாது. கரெக்ட் தான்மா. இல்லையா, எல்லாருக்குமே டைம் செட் ஆகாது. ஏன்னா ஸ்கூலுக்கு அனுப்பணும், நம்ம கிளம்பணும், அந்த மாதிரி இருக்கு. இந்த டைம் ஓகே. இது ஓகேங்களே. ஓகேம்மா. தீபா சீனிவாசன் எப்படி இருந்ததுக்கா? ஏதாவது தாட்ஸ்? இந்த ரிலாக்ஸ் ஆன ஃபீலிங் வந்துச்சா நிஜமாவே? நிஜமா ரிலாக்ஸ் ஆன ஃபீலிங்ஸ் நல்லா இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, மார்னிங் பண்ணதை விட இப்ப பண்றது கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. அப்படியா? மார்னிங் டைம் இருந்தாலும் ஓகே, இந்த டைம் இருந்தாலும் ஓகே தான், நல்லா தான் இருக்கு. ஓகே, ஃபைன். சூப்பர். இது ஒரு ஹேபிட்டா பண்ணலாம். ஓகே, தேங்க் யூ ஃபார் டுடே. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். ஓகே, Let தேங்க் யூ. me